எம்ஜிஆர் அவர்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நாட்டுப்பற்றிலும் தேசபக்தியிலும் தேசியவாதிகள் யாருக்கும் சளைத்தவர் இல்லை. ஆரம்பத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் எம்ஜிஆர் காங்கிரஸ்காரராக இருந்தவர்தான். 1946 சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக காமராஜர் ஆனபோது அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்தான் எம்ஜிஆர் அவர்கள். பின்னர் அண்ணாவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் எம்ஜிஆர். காமராஜரை ஆரம்பத்தில் தனது தலைவராக ஏற்றுக்கொண்டதால் தான் எம்ஜிஆர் அவர்கள் 1965 ஜூலையில் நடந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவில் எம்ஜிஆர் கலந்து கொண்டு காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டி என்று பேசினார். இது அப்போது திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியது. என்றாலும் அண்ணாவுக்கு எம்ஜிஆரின் உள்ளம் தெளிவாக புரிந்தது. 1954 மூதறிஞர் ராஜாஜி சென்னை மாகாண முதல்வர் பதவியில் இருந்து விலகிய பின் முதல்வராக காமராஜர் பதவியேற்றார். அப்போது அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இல்லை. குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் குணாலா குலக்கொழுந்தே என்று போற்றி காமராஜருக்கு ஆதரவளித்த அண்ணாவுக்கு எம்ஜிஆரின் உள்ளம் புரியாதா என்ன? இந்த சீனிபாய் பாய் என்று உறவு கொண்டாடிய சீனா 1962 செப்டம்பர் மாதத்தில் திடீரென இந்தியா மீது தாக்குதலை தொடங்கியது. நண்பரைப் போல நடித்து நயவஞ்சமாக தாக்குதலில் ஈடுபட்ட சீனாவுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாரானது. ஆசிய ஜோதி பண்டித நேரு அறைகோவல் விடுத்தார். ராணுவத்துக்கு உதவுவதற்காக பொதுமக்கள் தாராளமாக யுத்த நிதி வழங்க வேண்டும் என்று வானொலி மூலம் நாட்டு மக்களை பிரதமர் நேரு கேட்டுக்கொண்டார். அவரது உரையை கேட்ட எம்ஜிஆர் அவர்கள் 75,000 ரூபாய் நிதியை வழங்குவதாக அறிவித்த முதல் நடிகர் மட்டுமல்ல, நாட்டிலேயே முதல் குடிமகன் எம்ஜிஆர் தான். அது மட்டுமல்ல, அனைத்து இந்தியாவிலும் அவ்வளவு பெரிய தொகையை எந்த தனிநபரும் கொடுக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் 75,000 ரூபாய் இன்று பல கோடிகளுக்கு சமம். அதை அறிவித்ததோடு நிற்காமல் உடனடியாக அப்போது முதல்வராக இருந்த காமராஜரிடம் முதல் தவணையாக ரூபாய் 25,000க்கான காசோலையை கொடுப்பதற்காக காமராஜர் வீட்டுக்கு எம்ஜிஆர் சென்றார். காமராஜர் அப்போது வீட்டில் இல்லை. ரயில் மூலம் வெளியூர் பயணம் செல்வதற்காக அவர் எழும்பூர் ரயில் நிலையம் சென்று விட்டது தெரிய வந்தது. காமராஜர் திரும்பி வரட்டும், கொடுக்கலாம் என்று எம்ஜிஆர் காத்திருக்கவில்லை. எழும்பூர் ரயில் நிலையம் விரைந்து காமராஜர் பயணம் செய்த பெட்டிக்கு சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். ரயில் நிலையத்தில் ஒரே பரபரப்பு. திடீரென அங்கு எம்ஜிஆரை கண்டதும் காமராஜருக்கே வியப்பு. நேருவின் உரையை வானொலியில் கேட்டதாகவும் யுத்த நிதிக்கு 75,000 ரூபாய் நன்கொடை அளிக்க இருப்பதை தெரிவித்து முதல் தவணையாக ரூபாய் 25,000க்கான காசோலையை காமராஜரிடம் வழங்கினார் எம்ஜிஆர். ரொம்ப சந்தோஷம் என்று மகிழ்ச்சி தெரிவித்த காமராஜர் இது பற்றி செய்தி பத்திரிகைகள் வெளிவர ஏற்பாடு செய்தார். எம்ஜிஆர் நிதியளித்த விஷயம் மக்களுக்கு தெரிய வந்தால் மக்கள் மேலும் ஆர்வமுடன் நிதியளிக்க முன் வருவார்கள் என்பது காமராஜரின் எண்ணம். வெளியூர் பயணம் முடிந்து சென்னை திரும்பிய காமராஜர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். எம்ஜிஆர் யுத்த நிதி வழங்கியது பற்றியும் பேச்சு நடந்தது. அப்போது ஒருவர் விளம்பரத்துக்காகத்தான் எம்ஜிஆர் நிதி வழங்கியிருக்கிறாரா என்று கேட்டதும் வந்ததே கோபம் காமராஜருக்கு. சும்மா இருந்துக்க, நீ எவ்வளவு கொடுத்த, எப்ப கொடுத்த, கொடுப்பியோ மாட்டியோ, கொடுக்கிறவங்களையும் சும்மா ஏன் கிண்டல் செய்யணும்? நேரு ரேடியோவில் பேச போறாரு, காமராஜர் ரயில்ல போவாரு, முதல்ல கொடுக்கணும்னு பிளான் போட்டாரா எம்ஜிஆர்? எப்படி முடியுங்கிற? ரயில்வே ஸ்டேஷன்ல எம்ஜிஆர் கொடுத்த செக்கை வாங்கியதும் நானே பிரமிச்சு போயிட்டேன். உடனே பேப்பருக்கு செய்தி கொடுக்க சொன்னேன் என்று புரிந்து தள்ளிவிட்டார் காமராஜர் அவர்கள். இதனிடையே தான் யுத்த நிதி அளிக்கும் செய்தியை பிரதமர் நேருவுக்கும் கடிதம் மூலமாக எம்ஜிஆர் தெரிவித்தார். யுத்த வேளையில் நெருக்கடியான நேரத்தில் பிரதமர் நேரு நினைவிருந்தால் தனது உதவியாளரையோ பிரதமர் அலுவலக ஊழியர்களையோ எம்ஜிஆருக்கு பதில் கடிதம் எழுதச் சொல்லியிருக்கலாம். ஆனால் யுத்த நிதிக்கு பெரும் தொகையை அள்ளி வழங்கிய நாட்டின் முதல் குடிமகன் எம்ஜிஆருக்கு நேருவே கடிதம் எழுதினார். இராணுவத்தினரின் பயன்பாட்டுக்கு தாராளமாக நிதி வழங்கியமைக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கடிதத்தில் நேரு குறிப்பிட்டார். எம்ஜிஆரின் நாட்டுப்பற்றையும் நேரு பாராட்டிய பெருந்தன்மையான அவரது மனதையும் பறைசாற்றும் வகையில் சென்னையில் எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் சாட்சியாக உள்ளது நேருஜியின் அந்த கடிதம்.